வபரகாத்துஹு. இன்றைய இந்த உரையில் உங்களுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களில் ஒரு திக்ரை பற்றி சொல்லும்பொழுது சொன்னார்கள், கன்சுன் மின் குனூசில் ஜின்னா. அந்த திக்ர் சுவர்க்கத்துடைய பொக்கிஷம் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த திக்ருடைய சிறப்புகள், அதனுடைய விளக்கம், அதை நினைவூட்டலாமென ஆசைப்படுகிறேன். அந்த திக்ரு தான் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா என்று சொல்லக்கூடிய அந்த திக்ர். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, இந்த திக்ர் மிகப்பெரிய அர்த்தங்களை, அதே போன்று பல நன்மைகளை வைத்திருப்பதை நாம் அந்த ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது நமக்கு விளங்குகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் முதலாவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே அதிகமான இடங்களில் தன்னை நினைவு கூறுமாறு அவருடைய அடியார்களாகி நமக்கு அல்லாஹு தஆலா போதிக்கிறான். நாம் சூரத்துல் அஹ்ஸாபுடைய 41வது வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால், யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா. அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, இறை நம்பிக்கையாளர்களே, உذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா, நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் திக்ர் செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எதை சேர்த்து சொல்கிறான்? திக்ரன் கஸீரா, அதிகமான திக்ராக, அதிகமாக அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுங்கள், அதிகமாக நீங்கள் திக்ர் செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை நமக்கு சொல்கிறான். அதே போன்று சூரத்துல் அஹ்ஸாபுடைய 35வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான், வذாக்கிரீன அல்லாஹ கஸீரன் வذாக்கிராத்தி அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அதீமா. அல்லாஹு தஆலா அவனுக்கு விருப்பமான நல்ல மக்களை பற்றி, அவனுடைய அடியார்களில் அவனுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாகிய அந்த அடியார்களை பற்றி சொல்லும்போது சொல்கிறான், வذாக்கிரீன அல்லாஹ கஸீரன், அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய ஆண்கள். அல்லாஹ் தஆலா வசனத்தில் சொல்கிறான், அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய, அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய ஆண்கள். அதேபோன்று வذாக்கிராத்தி, அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய பெண்கள். ஆண்களையும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பெண்களையும் சொல்கிறான். அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன், அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்லடியார்களுக்கு தன்னுடைய மன்னிப்பை தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய ஆண்களுக்கும், அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய பெண்களுக்கும் அல்லாஹ் தஆலா எதை வழங்குகிறான்? அல்லாஹ்வுடைய மன்னிப்பை வழங்குகிறான். அதே போன்று அஜ்ரன் அதீமா, மகத்தான நல்ல கூலியை அல்லாஹ் தஆலா தயார்படுத்தி வைத்திருக்கிறான். நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா அவனுடைய அடியார்களுக்கு வழங்கக்கூடிய மகத்தான கூலி என்ன? சுவர்க்கம். அல்லாஹ் தஆலா அவனை அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய ஆண்களுக்கும், அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய பெண்களுக்கும் அந்த சுவர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்று சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, தஃப்சீருடைய அறிஞர்கள் இந்த 2 வசனங்களுக்கு விளக்கம் சொல்லும்போது சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா இந்த 2 வசனங்களிலும் கஸீரன், அதிகம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லியிருக்கிறான். நாம் அல் குர்ஆனிலும் அதே நபியர்களுடைய ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கும் பொழுது வணக்க வழிபாடுகளை வலியுறுத்தி சொல்கிறது. அல் குர்ஆன் நமக்கு அல்லாஹ்வை வணங்குமாறு சொல்கிறது. நாம் ஹதீஸை பார்க்கும் பொழுது அப்படித்தான் நமக்கு அந்த ஹதீஸ்களும் தூண்டுகிறது.
ஆனால் சில வணக்கங்களை அதிகம் செய்யுமாறு அல்லாஹு தஆலா சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதில் முதலிடம் பெறுவதுதான் இந்த திக்ர் என்பது. திக்ருல்லாஹி, அல்லாஹ்வை திக்ரு செய்ய வேண்டும், அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். இந்த வணக்கம் என்பது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் அதிகமாக செய்யுமாறு நமக்கு கட்டளையிடுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ தஃப்சீருடைய அறிஞர்கள் சொல்வார்கள், ஃபஃபீஹி அல் அம்ரு பில் திக்ரி பில் கஸ்ரத்தி வஷித்ததி லிஷித்ததி ஹாஜத்தில் அப்து இலைஹி. அதாவது இது அதிகம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹு தஆலா சேர்த்து சொல்வதனால் நமக்கு என்ன விளங்குறது தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு அடியானும், ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், ஒவ்வொரு அடியானும் அவன் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அல்லாஹ்வை திக்ரு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவன் அதாவது ஒரு கண் மூடக்கூடிய நேரம் அளவு கூட அல்லாஹ்வை நினைக்காமல் அவன் இருக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்று பாருங்க, அப்துல்லாஹி இப்னு புஸ்ர் என்று சொல்லக்கூடிய நபி தோழர் அவர் சொல்றாரு, அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதர் நபி அவர்களிடத்திலே வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்ன ஷராஇஅல் இஸ்லாம், இஸ்லாத்துடைய வணக்க வழிபாடுகள் கது கசுரத் அலைய, அது எனக்கு அதிகமாகிவிட்டது என்று சொல்கிறார். எனக்கு அதிகமாகிவிட்டேன்னு சொன்னால் ஐ கலபத் அலைய பில் கஸ்ரத்தி ஹத்தா அஜீஸ்து அன்ஹா லிதுஃபி. இதற்கு விளக்க சொல்லக்கூடிய முஹத்திஸின் சொல்வார்கள், இஸ்லாத்துடைய கடமைகள் எனக்கு அதிகமாகிவிட்டது என்று சொன்னால் இஸ்லாத்திலே அதிகமான வணக்க வழிபாடுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. கடமையான அந்த வணக்கங்கள் நாம் கட்டாயம் செய்ய வேண்டும். தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், ஹஜ்ஜுடைய வணக்கம், கடமையானதை நாம் செய்ய வேண்டும். நவாஃபில் நஃபிலான வணக்கங்கள் அதிகமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்கள், நாம் அனைத்தையும் செய்வதற்கு சக்தி பெறுவோமா? ஒவ்வொருவருடைய ஈமானுக்கேற்ப, ஈமானுடைய உறுதிக்கேற்ப அவர் நஃபிலான வணக்கங்களை செய்வார். தொழுகை என்று சொன்னாலும் அதிகமாக நஃபிலான தொழுகை இருக்கிறதா இல்லையா? தஹஜ்ஜுடைய தொழுகை இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் தொழக்கூடிய சுனனுர் ரவாத்திப் என்று சொல்லக்கூடிய அந்த 12 ரக்காத்துகள் இருக்கிறது. துஹாவுடைய தொழுகை இருக்கிறது, வித்ருடைய தொழுகை இருக்கிறது. இப்படி நஃபிலான தொழுகைகள் கூட எத்தனையோ இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் இந்த தொழுகையை ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்கிறோமா? அதே ஏனைய வணக்க வழிபாடு எடுத்துக்கணும். அப்படித்தான் அவங்க இந்த சஹாபி சொல்றாரு, என்னுடைய பலவீனத்தின் காரணமாக அதிகமான கடமைகளை எனக்கு செய்ய முடிவதில்லை என்று சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஃபஅக்பிர்னி பிஷைஇன் அதஷப்பஸு பிஹி. அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எனக்கு ஒரு வணக்கத்தை, ஒரு விடயத்தை அறிவித்து தர வேண்டும். அதஷப்பஸு பிஹி, அந்த காரியத்தை, அந்த வணக்கத்தை நான் தொடர்ச்சியாக விடாமல் தொடர்ச்சியாக நான் செய்து வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வணக்கத்தை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று சொல்றாரு. அப்ப நபி அவங்க என்ன சொன்னாங்க? லா யஸாலு லிசானுக ரத்பம் மின் திக்ரில்லாஹ். இது திருமதியில் வரக்கூடிய செய்தி. நபி அவங்க அந்த சஹாபி, அந்த நபித்தோருக்கு சொல்றாங்க, என்ன தெரியுமா? உன்னுடைய நாவு அதாவது அல்லாஹ்வை திக்ரு செய்து கொண்டே இருக்க வேண்டும். உன்னுடைய நாவு நனைந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வை திக்ரு செய்து நனைந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் அல்லாஹ்வை நீ திக்ரு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப நாம் அதுக்கார்களை பார்க்கும் பொழுது, திக்ருகளை பார்க்கும் பொழுது நாம் ஹதீஸ்களிலே பல அதுக்கார்கள் நாங்கள் பார்த்து வருகிறோம். நபியர்கள் அதிகமாக சொல்லியிருக்கிறார்கள், காலை மாலை இரவு அந்த திக்ருகள் என்று சொல்லி, சந்தர்ப்ப அந்த அதுக்கார்கள் என்று சொல்லி நிறைய, அதாவது திக்ருகள் நபியர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல் குர்ஆன் நாங்கள் பார்க்கும் பொழுது அதிகமான திக்ருகள், துஆக்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நான் இப்பொழுது உங்களுக்கு நினைவூட்டுவது என்ன தெரியுமா? ஒரே ஒரு திக்ரு தான். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த திக்ரு. அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவது இந்த திக்ருடைய இந்த லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த திக்ர், இந்த வார்த்தை, இதனுடைய விளக்கத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது பல அறிஞர்கள் பல விளக்கங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன தெரியுமா? அவங்க சொல்றாங்க, வமானா லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொன்னால்,
அதனுடைய கருத்து யாருக்கு சொல்ல முடியுமா? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லான்னு சொன்னா என்ன? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லான்னு சொன்னா ஏதாவது ஒருத்தர் சொல்லுங்க தெரிஞ்சவங்க. எப்படி? சரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கமா இருக்கு. சரியா? அப்ப நாங்க ஓதி வாரமா இல்லையா? அப்ப நாங்க ஒரு திக்ர ஓதும் பொழுது அதனுடைய கட்டாயம் அதனுடைய கருத்து நமக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும். அது சம்பந்தப்பட்ட சிறப்புகள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அந்த திக்ருடைய பெருமை நமக்கு என்ன செய்யும்? விளங்கு. இல்லாட்டி நாங்கள் சடங்குக்கு செய்கிற மாதிரி தான் அது அமையும். பாருங்க, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லான்னு சொன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்லக்கூடிய விளக்கம் என்ன சொல்றாங்க? லா ஹவுல பினா அலல் அமலி பித்தாஅத்தி இல்லா பில்லா வலா குவத்த லனா அலா தர்கில் மஅசியத்தி இல்லா பில்லா. அதாவது சில சகோதரர்கள் சொன்னார்கள், அந்த விளக்கத்துக்கு ஒரு நெருக்கமான விளக்கம் தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்லக்கூடிய விளக்கம். அவங்க சொல்றாங்க, லா ஹவுல பினா அலல் அமலி பித்தாஅத்தி இல்லா பில்லா. லா ஹவுல என்று சொன்னா அதோட வலா குவத்த இல்லா பில்லா, நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யக்கூடிய அமல்கள், வணக்க வழிபாடுகள், அதை நாம் செய்வதற்கு அல்லாஹ் தான் நமக்கு அதற்குரிய சக்தியை தர வேண்டும். அதற்குரிய சக்தி யார் தரணும்? அப்ப அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய அந்த தௌஃபீக் இல்லாமல் அந்த அமலை நமக்கு என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. லா ஹவுல பினா, அதாவது நமக்கு எந்த ஒரு திரும்பதிலும் இல்லை என்று சொன்னா, ஒரு விஷயத்திலிருந்து இன்னொரு விஷயத்துக்கு நாம் திரும்பணும் என்று சொன்னா அதற்குரிய அந்த உதவி யார் நமக்கு செய்ய வேண்டும்? அல்லாஹ் தான் நமக்கு செய்ய வேண்டும். அப்போ எந்த ஒரு வணக்க வழிபாடுகள் செய்வது என்று சொன்னாலும் அதாவது அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய தௌஃபீக் நமக்கு தேவை. அதே வலா குவத்த லனா அலா தர்கில் மஅசியத்தி, நாம் ஒரு பாவத்தை விடுகிறோம் என்று சொன்னாலும் அதுக்கு நமக்கு சக்தி இருக்கிறதா? சில வேளை நம்மை ஷைத்தான் செஞ்சிடுவான், மிகைத்து விடுவான். ஷைத்தான் மிகைத்து நாம் அந்த பாவத்தை செஞ்சிடுவோம். அல்லது சில நம்முடைய நஃப்ஸு, நம்முடைய ஆசை நம்மை என்ன செஞ்சிடும்? மிகைத்து விடும். அப்ப நம்மை ஷைத்தான் மிகைக்காமல், நம்முடைய ஆசைகளை நம்முடைய நஃப்ஸு நம்மை மிகைக்காமல் ஒரு பாவத்தை விட்டு நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய சக்தி யார் தர வேண்டும்? அல்லாஹ் தான் தர வேண்டும். இதுதான் இந்த திக்ர் சொல்லக்கூடிய விளக்கமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதனுடைய சிறப்புகளை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்று சொல்லக்கூடிய இந்த திக்ருக்கு நபி அவர்கள் அதிகமான சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள். பாருங்க, முதலாவது செய்தி, அதாவது முஸ்அப் இப்னு ஸஅத் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய தந்தையை தொற்றும் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, ஜா ஆராபியுன், ஒரு கிராமவாசி நபி அவர்களிடத்திலே வருகிறார்கள். ஒரு கிராமவாசி நபி அவர்கிட்ட வந்து சொல்றாங்க, ஃபகால அல்லிம்னி கலாமன் அகூலுஹு, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு நீங்கள் ஒரு வார்த்தையை கற்றுத்தாருங்கள், எனக்கு நீங்கள் ஒரு வார்த்தையை கற்றுத்தாருங்கள், நான் அதை ஓதி வர வேண்டும், அதை நான் சொல்லி வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதற்கு நபி அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? குல் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அஸீஸில் ஹகீம். இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தையோடு இந்த செய்தியில வந்து அல் அஸீஸுல் ஹகீம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நபியாக சேர்த்து சொல்கிறார்கள். நபியாக சொன்னாங்க, இதை நீங்க சொல்லுங்க, இது ஒரு சிறந்த திக்ராக இருக்கிறது, இதை நீங்க ஓதி வாருங்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப அந்த கிராமவாசி நபியாங்கள்ட்ட என்ன கேட்கிறாங்க தெரியுமா? கிராமவாசிகள் நபியாகிறது ஆசையிடம் வந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்களுடைய கேள்விகள் ஒரு வித்தியாசமாக இருக்குது.
கிராமவாசிகளுடைய கேள்விகள் எப்படி இருக்கு நபி அவர்கள்ட்ட? நாம் சில ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது வித்தியாசமாக இருக்கும். அப்ப அந்த கிராமவாசி நபி அவர்கள்ட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வை புகழக்கூடிய, அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய பல திக்ருடைய வார்த்தை எனக்கு கற்றுத் தந்திருக்கிறீர்கள். ஃபஹா உலாஹி லிரப்பி, நீங்கள் சொன்ன எல்லா வார்த்தைகளும் என்னுடைய ரப்புக்குரியது. நான் இந்த திக்ரை ஓதினால் அது யாருக்குரியது? எல்லா அனைத்து வார்த்தைகளும் அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. லிரப்பி, என்னுடைய ரப்புக்குரியது. அவர் கேட்கிற ஃபமாலி, எனக்கு என்ன இருக்கிறது? எனக்கு அல்லாஹ்விடத்தில் கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரார்த்தனை, ஒரு திக்ரை கற்றுத்தாருங்கள் என்று சொல்றாங்க. அதுக்கு நபி அவங்க என்ன சொன்னாங்க? குல், சரி நீங்க ஓதுங்க, அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வர்சுகுனி. 4 வார்த்தைகளை கொண்ட ஒரு பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்கிறார்கள். என்ன? அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி, அதே வஹ்தினி வர்சுகுனி. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த ஹதீஸ்ல ஒரு கிராமவாசி ஒரு மனித நபியோடத்துல எனக்கு ஒரு கலாம், நான் ஓதி வருவதற்கு ஒரு வார்த்தையை கற்றுத்தாருங்கள், ஒரு திக்ரை கற்றுத்தாருங்கள் என்ற பொழுது நபி அவங்க எதையும் சேர்த்து கற்றுக் கொடுக்குறாங்க? லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹி அல் அசீஸுல் ஹக்கீம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. அதே கொண்டு பாருங்க, இன்னும் ஒரு செய்தி, அபூ மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய செய்தி. அவங்க ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. அந்த ஹைபருடைய யுத்தம், அந்த பிரயாணத்திலே நடைபெற்ற ஒரு செய்தியை சொல்லும்போது சொல்றாங்க, நாம் ஒரு பிரயாணத்தில் என்று சொன்னால் அந்த ஹைபர் யுத்தத்துடைய அந்த பிரயாணத்திலே நான் நபியார்களுடன் இருந்தோம், சஹாபாக்கள் நபியார்களுடன் இருந்திருக்கிறார்கள். இவங்க சொல்றாங்க, அபூ மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபகுன்னா இதா அலௌனா கப்பர்னா, நாம் அப்படி அந்த அந்த ஹைபருடைய யுத்தத்துடைய பிரயாணத்தில் ஒரு பள்ளத்தாக்கை நாங்கள் கடக்கும் பொழுது நாம் தக்பீர் சொன்னோம். எப்படி? சத்தமிட்டு தக்பீர் சொன்னோம், அல்லாஹ்வை நாங்கள் திக்ர் செய்தோம் என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் நபி அவங்க சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, ஐயுஹன் நாஸ், மக்களே, இர்பஉ அலா அன்ஃபுசிக்கும், மக்களை நீங்கள் சத்தமிட்டு திக்ர் செய்ய வேண்டாம். என்ன சொல்றாங்க? நீங்கள் சத்தமிட்டு திக்ர் செய்ய வேண்டாம், தக்பீர் சொல்ல வேண்டாம், நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யுங்க? திக்ர் செய்து கொள்ளுங்கள், சத்தத்தை குறைச்சி அமைதியாக உங்களுக்கு கேட்கும்படியே நீங்க என்ன செய்யுங்க? நீங்க திக்ர் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். ஃபஇன்னகும், ஏன் தெரியுமா? நீங்கள் லா ததுஊன அஸம்ம வலா காயிபன், ஒரு செவிடனை நீங்கள் அழைக்கவில்லை, வலா காயிபன், மிச்ச தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை நீங்கள் அழைக்கவில்லை, வலாக்கின் ததுஊன சமீஅம் பஸீரா, நன்றாக கேட்கக்கூடிய, நன்றாக பார்க்கக்கூடிய உங்களுடைய ரப்புல் ஆலமீன் அந்த அல்லாஹ்வை தான் நீங்கள் அழைக்கிறீர்கள். இன்னும் சில செய்திகளே வருகிறது, இன்னக்கும் ததுஊன சமீஅன் கரீபன் வஹுவ மஅக்கும், நீங்க அழைக்கக்கூடிய ரப் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் கேட்கக்கூடியவன், அவன் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறான், வஹுவ மஅக்கும், அவன் உங்களுடன் தான் இருக்கிறான். அப்படிப்பட்ட ரப்பை தான் நீங்க என்ன செய்றீங்க? அழைக்கிறீர்கள். அதனால் நீங்க சத்தமிட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டாம், சத்தமிட்டு திக்ர் செய்ய வேண்டாம். இப்ப அபூ மூசா அல் அஷ்அரி அவங்க சொல்றாங்க, நபி அவர்கள் இடத்திலே வந்தார்கள். என்னிடத்திலே வரும் பொழுது நான் என்னுடைய மனசுக்குள்ள எனக்கு கேட்கும்படி லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா என்று சொல்லக்கூடிய இந்த திக்ரை நான் ஓதிக்கொண்டிருந்தேன். அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க? நபி அவர்கள் எண்ணத்திலே வரும் பொழுது நான் என்ன திக்ரை ஓதிக்கொண்டிருந்தேன்? லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா என்று சொல்லக்கூடிய திக்ரை ஓதிக்கொண்டிருந்தேன். நபி அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? யா அப்துல்லாஹ் இப்னு கைஸ் குல் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா. அந்த நபி தோழரை பார்த்து நபி அவங்க சொல்றாங்க, நீங்கள் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா என்று சொல்லக்கூடிய திக்ரை, அந்த வார்த்தையை நீங்கள் ஓதுங்கள். ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹா கன்ஸுன் மின் குனூஸில் ஜன்னah, அது சுவர்க்கத்துடைய பொக்கிஷத்தை சேர்ந்தது. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா என்று சொல்லக்கூடிய வார்த்தை எதை சேர்ந்தது? அது சுவர்க்கத்துடைய பொக்கிஷமாகும். நீங்கள் அந்த திக்ரை அதிகமாக ஓதுங்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள்.
அல்லது சில அறிவிப்புள்ள வருகிறது, நபி அவங்க கேட்டாங்க, அலா அதுல்லுக அலா கலிமத்தின் ஹிய கன்சுன் மின் குனூசில் ஜன்னா, சொர்க்கத்துடைய பொக்கிஷம், அப்படிப்பட்ட ஒரு திக்ரை, அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போல் நாம் இன்னொரு சிறப்பு பார்க்கும் பொழுது அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ்மத்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க சொல்றாங்க, அவங்க 7 விடயங்களை சொல்கிறார்கள். அமரணி ஹலீலி, அவங்க சொல்ல என்னுடைய உற்ற நண்பர் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எனக்கு பிஸபிஇன் 7 விடயங்களை எனக்கு அறிவித்தந்தார்கள். நபி அவங்க எனக்கு எத்தனை விஷயம்? 7 விஷயத்தை கற்றுத்தந்தார்கள். முதலாவது பாருங்க, இந்த 7 விஷயம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று நாங்கள் நம்மிடத்திலே சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? அமரணி, எனக்கு ஏவினார்கள், பிஹுப்பில் மசாக்கீன் வத்துனுவி மின்ஹும், மிஸ்கீன்களே அவர்களை நேசம் வைக்குமாறு எனக்கு ஏவினார்கள். ஏழைகளை, வறியவர்களை நான் அவர்களை நேசம் வைக்க வேண்டும், அவர்களை நான் விரும்ப வேண்டும், அவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று நபியர்கள் எனக்கு ஏவினார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுடன் நேசம் மட்டுமல்ல, வத்துனுவி மின்ஹும், அவர்களுடன் சமீபமாக இருக்க வேண்டும், அவர்களுடன் நான் நெருக்கமாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களை, நாம் ஒவ்வொருவரும் நம்மிடத்திலே என்ன கேள்வி கேட்க தெரியுமா? நாம் ஏழைகளை நேசிக்கிறோமா? வறியவர்களை நேசிக்கிறோமா? நாம் அவர்களுடன் சமீபமாக இருக்கிறோமா? ஏழை வறியவர்கள் நாங்கள் நெருக்கமாக இருக்கிறோமா? அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் நம்ம அதிகமானவர்கள் என்ன செய்வதில்லை, எங்களுக்கு கீழே யாரெல்லாம் வசதி இல்லாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களின் மீது நேசம் கொள்வதும் இல்லை, அவர்களை கணக்கெடுப்பதும் இல்லை, அவர்களுடன் நாங்கள் நெருக்கமாக இருப்பதும் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, நபியவர்கள் முதலாவதாக சொல்கிறார்கள், ஏழை மக்களுடன் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு அன்பு செலுத்துங்கள், அவர்களுடன் நீங்கள் நெருக்கமாக இருங்கள். அதே போன்று இரண்டாவது சொல்றாங்க, அமரணி அன் அந்துர இலா மன் ஹுவ தூனி வலா அந்துர இலா மன் ஹுவ ஃபௌகி. நபியர்கள் எனக்கு இரண்டாவது கற்றுத்தந்த செய்தி என்ன தெரியுமா? நான் உலக விஷயங்களில் எனக்கு கீழால் இருக்கக்கூடியவர்களை நான் பார்க்க வேண்டும். எப்படி? உலக காரியங்களில் பொருளாதார ஒரு முன்னேற்றமாக இருக்கலாம், அல்லது வசதி வாய்ப்புகளாக இருக்கலாம், அனைத்து பட்டம் பதவியாக இருக்கலாம், அதிகாரமாக இருக்கலாம், தொழில் வாய்ப்பாக இருக்கலாம். இந்த விஷயங்கள்ல என்ன செய்யும்? நான் எனக்கு கீழுள்ள மக்களை தான் நான் பார்க்க வேண்டும், எனக்கு மேலால் இருக்கக்கூடியவர்களை பார்க்க கூடாது. நபியர்கள் எனக்கு கற்றுத்தந்தார்கள், எனக்கு ஏவினார்கள். அதே மூன்றாவது என்ன தெரியுமா? அமரணி, எனக்கு ஏவினார்கள் அன் அஸ்விலர் ரஹிம, என்னுடைய சொந்த பந்தங்களுடன், என்னுடைய உறவுகளுடன், உறவுக்காரர்களுடன் நான் சேர்ந்து நடக்க வேண்டும். என்னுடைய சொந்த பந்தங்கள், நெருங்கிய உறவினர்களுடன் என்ன செய்ய நான் சேர்ந்து நடக்க வேண்டும். அதுபரத், அவர்கள் என்னுடன் சேர்ந்து நடக்காவிட்டாலும் சரி, நான் அவர்களுடன் சேர்ந்து நடக்கிறேன். ஆனால் அவங்க என்ன துண்டிச்சு நடக்கிறாங்க, நான் சேர்ந்து நடக்கும் போதெல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க, என்னை விட்டு தூரமாகி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் விட்டுவிடக் கூடாது. உங்களுடைய இன பந்தங்களுடன், சொந்த பந்தங்களுடன் நீங்கள் சேர்ந்து நடக்க வேண்டும் என்று எனக்கு ஏவினார்கள். நான்காவது விஷயம் என்ன தெரியுமா? வஅமரணி அல்லா அஸ்அல அஹதன் ஷைஅன், அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்தில் நீங்கள் எதையும் கேட்கக்கூடாது. அல்லாஹ்வை தவிர என்ன செய்யக்கூடாது, நீங்கள் யாரிடத்திலும் என்ன செய்யக்கூடாது, எதையும் நீங்கள் கேட்கக்கூடாது. இது நாலாவது செய்தி. அடுத்தது பாருங்க, வஅமரணி அன் அகூல பில் ஹக் வ இன் கான முர்ரா, கசப்பானாலும் நான் உண்மையைத்தான் பேச வேண்டும். கசப்பானாலும் நான் எப்பொழுது உண்மையை மட்டும்தான் பேச வேண்டும். எனக்கு நபி அவர்கள் ஏவினார்கள். அதே அமரணி அல்லா அஹாஃப ஃபில்லாஹி லௌமத லாயிம், அல்லாஹ்வுடைய விஷயங்களில், அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயமாக இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயமாக இருக்கலாம், அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய ஹராமை தவிர்த்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கலாம், மார்க்க விடயங்களில், அல்லாஹ்வுடைய விடயங்களில் யார் பழிக்கக்கூடிய அவர்களுடைய பழிப்பை நான் என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. நான்
மார்க்கத்துடைய ஒரு விஷயத்தை செஞ்சுட்டேன்னு சொன்னா, அல்லது நான் சொல்லிட்டேன்னு சொன்னா என்ன இவங்கெல்லாம் பழிப்பாங்க, இவங்கெல்லாம் எனக்கு என்ன குறைவாக பேசுவார்கள் என்று என்ன செய்யக்கூடாது, நான் அதை விட்டுவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய விஷயம் என்று சொன்னால் நான் செய்துதான் ஆக வேண்டும். யார் பழித்தாலும் என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நான் எந்த ஒரு குறைவும் செய்யக்கூடாது. ஏழாவது என்ன சொன்னாங்க தெரியுமா, வஅமரனி, எனக்கு ஏவினார்கள், அன் உக்ஸிர மின் கௌலி லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா. ஏழாவதாக எனக்கு ஏவின விஷயம் என்ன தெரியுமா, என்னை அதிகமாக சொல்ல சொன்னார்கள், அதிகமாக இந்த திக்ரை சொல்ல சொன்னார்கள். என்ன திக்ர் தெரியுமா, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லான்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை, இந்த திக்ரை எனக்கு அதிகமாக ஓதச் சொன்னார்கள். சொல்லிட்டு நபி அங்க சொன்னாங்க, ஃபஇன்னஹுன்ன மின் கன்ஸின் தஹ்தல் அர்ஷி. அந்த லா ஹவுல வலா குவத இல்லா பில்லான்னு சொல்லக்கூடிய இந்த திக்ர் இருக்கிறது, அரிசிக்கு கீழே இருக்கக்கூடிய பொக்கிஷமாக இருக்கிறது. அரிசிக்கு கீழே இருக்கக்கூடிய பொக்கிஷம் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லான்னு சொல்லக்கூடிய திக்ராக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இன்னும் சில ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது நபி அவர்கள் சில சந்தர்ப்பங்களிலே, சில நேரங்கள், முக்கியமான நேரங்களில் இந்த திக்ரை நமக்கு ஓதுமாறு சொல்லியிருக்கிறார்கள். இந்த லா ஹவுல வலா குவத இல்லா பில்லான்னு சொல்லக்கூடிய இந்த திக்ரை சில நேரங்களிலே, சில அதாவது நிலைமைகளில், சில முக்கியமான சந்தர்ப்பங்களிலே இந்த திக்ரை நமக்கு ஓதுமாறு சொல்லியிருக்கிறார்கள். அதில் முதலாவது ஒரு விஷயம்தான் எப்ப தெரியுமா, நாம் தூங்கும் பொழுது சிலவே நமக்கு திடீரென என்ன செஞ்சிடும், முழிப்பு வந்துடும். நாம் தூங்கும் பொழுது சில டைமுக்கு தூக்கம் என்ன செஞ்சிடும், அப்படியே தூக்கம் போகி முழிப்பு வந்துடும். முழிப்பு வந்து நாங்கள் என்ன செய்வாங்க, சில பேர் என்ன செய்வாங்க, புரண்டு புரண்டு இருப்பார்கள். இன்றைக்கு நிறைய பேர் தூக்கத்தின் எளிமையாலும் எதை பார்க்கறது, பக்கத்தில் ஃபோன் இருக்கு, அதில் ஏதாவது மெசேஜ் வந்து அதை தான் பார்க்கறது. தூக்கத்தில் நடு ஜாமத்தில் எழுப்பி என்ன செய்யறது, முழிப்பு வந்துட்டேன்னு சொன்னால் எதை எடுக்கிறது, கைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மொபைலை தான் கையில் எடுக்கிறது. நபியாக சொல்றாங்க, உங்களுடைய தூக்கத்தில் திடீரென முழிப்பு வந்தால் நீங்கள் இந்த துவாவை ஓதுங்கள். அந்த நேரத்தில் நமக்கு ஓதக்கூடிய ஒரு அழகான திக்ரை நமக்கு நபியாக என்ன செய்யறாங்க, கற்றுத் தருகிறார்கள். என்ன தெரியுமா, உபாதா இப்னு சாமித் அதில் அவர்கள் அறியக்கூடிய செய்தி. அவங்க சொல்றாங்க, நபியாக சொன்னாங்க, மன் தஆர மினல் லைலி, ஒருவர் இரவிலே திடீரென முழித்து விட்டால், அவருக்கு முழிப்பு வந்து விட்டேன்னு சொன்னா அவர் என்ன சொல்லட்டும், ஃபகால, அவர் சொல்றாரு, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அதே போல அல்ஹம்துலில்லாஹ் வசுப்ஹானல்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். இதை ஓதிட்டு வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லா, இந்த திக்ரை கொண்டு அவர் என்ன செய்யாரு, முடிக்கிறார். திரும்ப என்ன செய்யறாரு, சும்மா கால அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார், அல்லாஹும்ம குஃபிர்லி, யா அல்லாஹ் நீ என்னை மன்னிப்பாயாக. அல்லது அவுதா, அல்லது என்ன செய்யறாரு தெரியுமா, அல்லாஹ்விடத்திலே அவர் பிரார்த்தனை செய்கிறார், அல்லாஹ்விடத்திலே அவர் என்ன செய்யறாரு, துஆ கேட்கிறாரு. நான் மேலே சொன்ன அந்த திக்ர்கள் எல்லாம் ஓதிட்டு லா ஹவுல வலா குவத இல்லா பில்லான்னு சொல்லக்கூடிய அந்த திக்ரை ஓதிட்டு என்ன செய்யறாரு, அல்லாஹும்ம குஃபிர்லி, யா அல்லாஹ் நீ என்ன செய்ய மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்கிறார். அதே அல்லது அவுதா, அவர் ஏதாவது ஒரு பிரார்த்தனை செஞ்சா நபிகள் சொன்னாங்க, உஸ்துஜீப லஹு, அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ் என்ன செய்வானாம், அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான். ஃபஇன் தவல்லஅ வஸல்லா, அவர் உடனே எழும்பி வுது செய்து அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர் தொழுதால் குபிலத் ஸலாத்துஹு, அவருடைய தொழுகையும் என்ன செய்யப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். சுப்ஹானல்லாஹ். நமக்கு இரவுல முழிப்பு வந்துட்டேன்னு சொன்னா நபியவர்கள் நமக்கு அழகாக வழிகாட்டிருக்கிறார்கள். இந்த திக்ரை நாங்கள் பாடமாக்கி ஓத வேண்டும், இந்த திக்ரை நாங்கள் என்ன செய்யணும், பாடமாக்கி ஓதணும். அதுக்கு பின்னால் நாம் செஞ்ச பாவங்களுக்கு எல்லாவற்றிலும் இஸ்திக்பார் செய்வோம் என்று சொன்னால் அல்லாஹும்ம குஃபிர்லி அவுதா, அல்லது நமக்கு விருப்பமான பிரார்த்தனைகள், நமக்கு எவ்வளவோ தேவை இருக்கிறது, உலகத்திலே நன்மை சார்ந்த எத்தனையோ தேவை இருக்கிறது, அதை விட நமக்கு மறுமை சார்ந்த எத்தனையோ அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் இருக்கிறது. நம்மில் எத்தனை பேர் நோயுள்ளவர்களாக இருப்பார்கள், எத்தனை பேர் நோயுள்ளவர்கள் நாம் இருக்கிறோம். நம்முடைய உறவுகளில், நம்முடைய பெற்றோர்களில்
நமது மனைவிமார்களில் நமது பிள்ளைகளுக்கு எத்தனையோ நோயுள்ளவர்களாக இருக்கு. அந்த நேரத்தில் என்ன செய்யலாம்? இரவில் எப்படி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் நாம் அவர்களுக்காக வேண்டி துவா கேட்கலாம், அவர்களுக்காக வேண்டி துவா கேட்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, துவா கேட்டால், பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் தஆலா அந்த துவாவை என்ன செய்கிறான்? ஏற்றுக்கொள்கிறான். இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான சந்தர்ப்பம் தான் நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு சந்தர்ப்பம். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்று சொல்லக்கூடிய அந்த துவா நாம் ஓதக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான சந்தர்ப்பம் தான். நபி அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது அதான் சொல்லக்கூடிய முஅத்தின் அதான் சொல்லக்கூடிய நேரம். எந்த டைம்ல நாங்கள் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லான்னு சொல்றது? அதானுடைய நேரத்தில் சொல்லுங்க. ஹய்யால் அஸ்ஸலாம் ஹய்யால் அல் ஃபலா என்று சொல்லும் பொழுது பாருங்க, உமர் ரதி அவங்க அறியக்கூடிய செய்தி. அவங்க சொல்லுவாங்க, நபி அவர்கள் சொன்னார்கள், இதா காலல் முஅத்தின், முஅத்தின் அவர் சொல்கிறார் என்று சொன்னா அதான் சொல்கிறார், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொன்னா என்ன சொல்லணும்? சொல்லுங்க, திரும்பி சொல்லுங்க, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு சொல்லணும். ஃபைதா கால அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா என்ன சொல்லணும்? சரி. ஃபைதா கால அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், சும்ம கால ஹய்யால ஸலா, ஹய்யால ஸலான்னு சொன்னா என்ன சொல்லணும்? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். சும்ம கால ஹய்யாலல் ஃபலா, ஹய்யாலல் ஃபலான்னு சொன்னாலும் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நாம் இடத்துல மட்டும் சொல்றோமா இல்லை அதனுக்கு பின்னாடி சொல்றோமா? ஒவ்வொரு டைம் அதான் சொல்லும்போது நாங்கள் ஓய்வு வரோமா? அது நாம் ஒவ்வொருத்தரும் நம்ம இடத்துல கேள்வி கேட்கொள்ளும், விலகுதா? அப்படி ஓதிட்டு சும்மா கால அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், முஅத்தின் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு சொல்லும் பொழுது இவர் என்ன சொல்றாரு? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு சொல்றார். அதே போல முஅத்தின் சொல்லுகிறார் லா இலாஹ இல்லல்லாஹ், அதானை முடிப்பதற்காக வேண்டி லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் நாம் என்ன சொல்லணும்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் பாருங்க, மின் கல்பிஹி அவருடைய உள்ளத்தினால். அப்படியே சொல்லிட்டு துலாமிக்கிறது இல்லை. அடுத்த கட்டம் நாங்கள் எங்கே போகணும்? துவா ஓதணும். அடுத்த நாம் என்ன செய்யணும்? அந்த தொழுகைக்காக வேண்டி நாங்கள் போகணும். அதான் மின் கல்பிஹி, உள்ளத்தால அல்லாஹ்வை நம்பிக்கை வச்சு யார் ஓதுகிறாரோ தஹலல் ஜன்னா, அவர் எங்கே போவார்? சுவர்க்கம் நுழைவார். நபி அவர்கள் சொல்லக்கூடிய அதற்குரிய வெகுமதி என்ன? அதற்குரிய நன்மை தஹலல் ஜன்னா, அவர் என்ன செய்வார்? சுவர்க்கம் நுழைவார். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே அப்ப இது ஹய்யால ஸலா ஹய்யால் ஃபலா என்று சொல்லும் பொழுது நாம் என்ன சொல்லணும்? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். பாருங்க, நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அதனுடைய கருத்தை சொல்லும் பொழுது, அதாவது ஹய்யால ஸலான்னு சொன்னா என்ன கருத்து? தொழுகைக்காக வேண்டி விரைந்து வாருங்கள். ஹய்யால் ஃபலான்னு சொன்னா வெற்றிக்காக வேண்டி விரைந்து வாருங்கள். சரி, ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ்னுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, முஅத்தின் அதான் சொல்லும் பொழுது தொழுகைக்காக வேண்டி விரைந்து வாருங்கள், வெற்றிக்காக வேண்டி விரைந்து வாருங்கள் என்று முஅத்தின் சொன்னால் எல்லாருக்கும் அந்த தொழுகைக்கும் வெற்றிக்கு விரைந்து செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்காது. அதற்குரிய சக்தி அதற்குரிய பாக்கியம் எல்லாரும் கிடைக்காது. அதனால் ஆரம்பம் சொல்ல ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹ் யாருக்கு உதவி செய்திருக்கிறானோ, அல்லாஹ் யாருக்கு நலவை நாடு இருக்கிறானோ அவர்கள் மட்டும் தொழுகைக்காக வேண்டி விரைந்து செல்வார்கள், வெற்றிக்காக வேண்டி என்ன செய்வாங்க? விரைந்து செல்வார்கள். அல்லாஹ் யாருக்கு உதவி செய்வானோ. அன்புக்குரிய சகோதரர்களாக சொல்றாங்க, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஒருவர் ஒரு நிலைமையில் இருக்கிறாரு, ஒரு ஏதாவது ஒரு வேலையில் இருப்பாரு, சில பேர் ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அல்லது வேறு வேறு வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். அவர் முஅத்தின் சொல்றாரு லா ஹவுல தொழுகைக்காக விரைந்து வாருங்கள், வெற்றிக்காக விரைந்து வாருங்கள். உண்மையில ஒரு ஒருத்தருக்கு சக்தி இல்லை, அல்லாஹ் இவருக்கு என்ன செய்யணும்? அந்த நன்மையை செய்யறதுக்கு நாட வேணும். அப்ப நாடினால் தான் என்ன செய்யலாம்? அந்த வணக்கத்தை செய்யலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக பாருங்க, இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ்னு சொல்லக்கூடிய திக்ரை ஓதக்கூடிய இன்னும் ஒரு சந்தர்ப்பம் தான் அனஸ் இப்னு மாலிக்
ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி திருமிதியிலே வந்திருக்கிறது. அவங்க சொல்றாங்க, நபியர்கள் சொன்னார்கள், இதா ஹரஜ மின் பைத்திஹி, ஒரு மனிதர் என்ன சொல்றாரு, மன்கால இதா ஹரஜ மின் பைத்திஹி, அவர் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியாகும் பொழுது அவர் ஓதுகிறார், பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா என்று ஓதினால், யுகால் லஹு, அவருக்கு சொல்லப்படுமா, குஃபீத வ உகீத வ தனஹா அன்ஹு ஷைத்தான். நபி சொல்றாங்க, ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியாகும் பொழுது, வீடுன்னு சொன்னா நாம் வசிக்கக்கூடிய வீடு, நம்மளோட சொந்த வீட்டில் நாம் ஊரில் இருக்கிற வீடு மட்டும் வீடு அல்ல, நாங்கள் இங்கே வசிக்கக்கூடியதும் என்னதான் வீடு தான். அதை அந்த நாம் ஒரு ரூமில் வசிக்கிறோம் அல்லது ஒரு வீட்டில் வசிக்கிறோம் என்று சொன்னால், நாம் எப்பொழுதெல்லாம் வீட்டை விட்டு வெளியாகும் பொழுது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லா என்று ஓதினால் அவருக்கு சொல்லப்பட்ட தெரியுமா, குஃபீத வ உகீத, நீ பாதுகாப்பு பெற்று விட்டாய், நீ பாதுகாப்பு பெற்று விட்டாய். ஷைத்தானுக்கு எதுவும் செய்ய முடியாது, எதிரிகளுக்கு எதுவும் செய்ய முடியாது. பாதுகாப்புன்னு சொன்னா ஷைத்தானை விட்டு இவர் பாதுகாப்பு பெற்று விட்டார். அல்லாஹு தஆலா நாடினால் இவருக்கு யாரெல்லாம் எதிரிகளாக இருப்பார்களோ, விரோதிகளாக இருப்பார்களோ, இவருக்கு யாரெல்லாம் தீங்கு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்களோ, அனைத்து எதிரிகளுடைய தீங்கை விட்டு என்ன செஞ்சிட்டாரு, பாதுகாப்பு பெற்று விட்டார். அது மட்டுமல்ல, வதனஹா அன்ஹு ஷைத்தான், நபி அவர்கள் சொன்னார்கள், ஷைத்தான் இவரை விட்டு மிச்ச தொலை தூரத்துக்கு ஆயிடுவான். இவரை விட்டு என்ன செஞ்சிருவான், ஷைத்தான் மிச்ச தூரமாகி போயிடுவான், மிச்ச தூரமாகி போயிடுவான். அப்ப இவருக்கு சமீபமாக நெருக்கமாக யார் இருக்க மாட்டான், ஷைத்தான் இருக்க மாட்டான். ஷைத்தானுடைய எந்த ஒரு தீங்குதலும் எந்த ஒரு தீண்டுதலும் எனக்கு ஏற்படாது. அன்புக்குரிய சகோதரர், எனவே நாம் வீட்டை விட்டு எதற்காக வெளியானாலும், நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் என்ன செய்கிறோம், தொழிலுக்காக வேண்டி வீட்டை விட்டு என்ன செய்கிறோம், வெளியாகி போகிறோம். நம்ம எத்தனை பேர் இந்த துவாவை விட்டு வெளியாக போகிறோம்? நான் காலையில் வெள்ளிக்கிழமை டியூட்டிக்கு போகும் பொழுது நம்மள எத்தனை பேர் வந்து என்ன செய்கிறோம், இந்த துவாவை ஓதிட்டு வெளியே போகிறோம். என்ன துவா, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், சொல்லுங்க, லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லா. அப்போ நாம் இந்த துவாவை இந்த திக்ர் ஓதிட்டு போவோம்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக பாருங்க, வதனஹா அன்ஹு ஷைத்தான், நபி அவர்கள் சொன்னார்கள், ஷைத்தான் இவரை விட்டும் தூரமாகிறார். ஷைத்தான் இவரை விட்டு என்ன செய்தான், ஷைத்தான் தூரமாகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப ஷைத்தானுடைய எந்த ஒரு தீண்டுதலும் இவருக்கு என்ன செய்யப்படாது, இவருக்கு ஏற்படாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக பாருங்க, நாம் இந்த துவாவுடைய இந்த திக்ருடைய சிறப்புகளை பார்க்கும் பொழுது, நாம் நம்முடைய தொழுகைக்கு பின்னால், நாம் தொழக்கூடிய தொழுகைக்கு பின்னால் இந்த லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லான்னு சொல்லக்கூடிய இந்த திக்ர் ஓதுறது முக்கியமான ஒரு சுன்னாவாக இருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி பாருங்க. அவங்க என்ன செய்வாங்களாம், அவங்க தொழுகைக்கு பின்னால் தொழுகைக்கு சலாம் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா, சலாம் கொடுத்ததன் பின்னால் ஓதுவார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லா லா இலாஹ இல்லல்லாஹு வலா நஅபுது இல்லா இய்யாஹ். அதே போல லஹுன் நிஅமத்து வலஹுல் ஃபضலு வலஹு ஸனாஉல் ஹஸன். அதே போல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹ்லிஸீன லஹுத்தீன் வலவ் கரிஹல் காஃபிரூன். ஒரு நீளமான ஒரு திக்ர் இது. அந்த திக்ரில் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லான்னு சொல்லக்கூடிய திக்ரு சேர்ந்து வந்திருக்கிறது. அப்போ அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இந்த திக்ர் என்ன செய்வாங்க, ஓதுவார்கள், இந்த திக்ரை ஓதுவார்கள். இப்போ சில அவங்களுடைய நண்பர்கள் கேட்கிறார்கள், இந்த திக்ரை நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் ஓதுவாருங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் நபி அவர்களை பார்த்தேன், யுஹல்லிலு பிஹின்ன துபுர குல்லி ஸலாத்தின், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நபி அவர்கள் இந்த அதுக்கார்களை இந்த திக்ருகளை ஓதி வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் நபி அவர்கள் என்ன செய்வாங்க, இந்த திக்ரை ஓதி வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். என அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தொழக்கூடிய கடமையான தொழுகைகள்,
அதேபோல் சுன்னத்தான தொழுகைகள் நாம் தொழுவதற்கு பின்னால் என்ன செய்யணும்? இந்த திக்ரை நாம் ஓதி வர வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா இதனுடைய சிறப்புகளை பார்க்கும் பொழுது அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, அவங்க சொல்றாங்க, நபியர்கள் சொன்னார்கள், மா அலல் அர்து அஹதுன், பூமியிலே ஒருவரும் யகூல் என்ன சொல்றாரு, லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. அவர் சொல்கிறார், லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா, இந்த திக்ரை ஓதுகிறார் என்று சொன்னால், இல்லா குஃபிரத் அன்ஹு ஹதாயாஹு, அல்லாஹு தஆலா அவருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுகிறான். அவருடைய அனைத்து பாவங்கள் என்ன செய்கிறான்? மன்னித்து விடுகிறான். நபிகள் எப்படி சொல்றாங்க? வலவு கானத் மிஸ்ல ஜபதில் பஹரி, அவருடைய பாவங்கள் கடல் அளவு நுரை போன்றிருந்தாலும் சரி, அவருடைய பாவம் எப்படி கடலுடைய நுரைகள் போன்று அதிகமாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? இந்த ஒரே ஒரு திக்ரி மூலமாக அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான். அவருடைய பாவங்களை அன்புக்குரிய இந்த திக்ர் என்பது நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கிறது. நபியவர்கள் இந்த நம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த திக்ரை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இப்படிப்பட்ட திக்ருகளை அவசியம் நாம் மனமிட்டு நாம் ஓதி வர வேண்டும். எப்பொழுதும் நம்முடைய நாவுகள் அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடியதாக, அல்லாஹ்வை அதிகமாக திக்ரு செய்யக்கூடியதாக மாற வேண்டும். எல்லாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.